நாம் செய்த பாவங்கள்,
நம்முடைய குற்றங்கள் குறைகள் இவை அனைத்தும் நினைப்போம், கரம் வைப்போம், கண்களை மூடுவோம். ஒரு சில மணிக்குள்ளில் கண்களை மூடுவோம். கண்களை மூடி இயேசு பாலன் நம் உள்ளத்தில் வரவிருக்கிறார். அதற்கு முன்பார் நம் உள்ளத்தில் இருக்கிற தவறுகள், குறைகள், கரைகள் இவை அனைத்தும் நீங்கும்படியாக, இவை அனைத்தும் போகும்படியாக நல்லதொரு பாவ மன்னிப்பு செய்வோம். நல்லதொரு பாவ மன்னிப்பு செய்து, இயேசுவே என் தெய்வமே, என் பாவங்களை மன்னி, என் இதயத்தில் வாழும், எனக்குள்ளே தங்கும், எனக்குள்ளே வந்து என்னை ஆட்சி செய்யும் பாலனே, உம்முடைய பிறப்பு எனக்குள் இருக்கட்டும், என் உள்ளத்தில் இருக்கட்டும், என் மனதில் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் அதற்கு ஏற்றுவார் நாம் செய்த பாவங்கள், தவறுகள், குறைகள், கரைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து வைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனமும் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இனிமையான மகிழ்வான பெருமகிழ்ச்சியான கணம் இது. ஆகவே அனைவரும் சேர்ந்து உன்னதங்களை கீதத்தை நாம் அனைவரும் சத்தமாக முழக்கமிட்டு ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வோம். Yeah.
இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உண்மை ஒளியின் சுடரா இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்கின்றேன். அதனால் இம்மண்டகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முதலில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் என்ற கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் எசாயா. காரணரில் நடந்து வந்த மக்களுக்கு இயேசு எனும் ஆதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியினை அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6, 7. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6, 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனக்காரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டிற்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை கொடுப்போரின் கொடுக்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவும் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்போ அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பெயராகவும் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை கேட்டு கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். தீர்த்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 முடிய. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராக கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வாறு நாள் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சியில் வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடியும். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 14 முடியுள்ள உயிருள்ள வார்த்தைகள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனி என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபரான யோசேப்பும் தமக்கு மனப்பொருத்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவிர தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியோடு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராக மெசியா என்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளை சுற்றி தீவிர தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதரணி அந்த தூதருடன் சேர்த்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தார்கள்.
புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கிற பாலன் இயேசுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை நம்முடைய அன்பு அருள்சோரி சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கிறேன். நாம் கைகட்டி கிறிஸ்து பிறப்புள்ள நல்வாழ்த்துக்களை சத்தமாக அன்பு தொழிலை பிறந்திருக்கிற பால்கேசு உங்களுக்கான மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், செல்வ செழிப்பு, நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை, நீடிய வாழ்க்கை அனைத்தையும் நிறைவாக தந்து உங்களை சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்கோர்களே, பாலன் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் நமக்காக பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள். நீங்கள் சத்தமாக பதில் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேரம் அப்படிப்பட்ட நேரம். ஆகவே சத்தமாக பதில் கொடுக்கும் போது நாம் இப்படி நம்ம ஆக்டிவாக பங்கெடுக்கலாம். இம்மானுவேல் என்றால் வெரி குட், வெரி குட். நல்ல அழகாக சத்தமாக பதில் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். பிறந்திருக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிற போது நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். பிறந்திருப்பது யாரு? அரசர் பிறந்திருக்கிறார். அவர் கிங் இஸ் பார்ன். நம்முடைய அரசர் அவர் பிறந்திருக்கிறார். மீட்பர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி பிறந்திருக்கிறார். நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. இந்த நேரத்திலே இம்மானுவேல் என்பதை நாம் பக்கத்தில் ஒரு போர் பயிர் கொள்ள போகிறோம். முதல்ல கடவுள் என்னோடு. முதல்ல நல்லா ஒருவேளை உங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம், கலக்கமாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு சூழல்களால் நொந்து கூட போயிருக்கலாம். இப்போ இன்றைக்கு முதல்ல என்ன சொல்ல போகிறோம்? கடவுள் என்னோடு. எந்த பக்கத்தில் கையை வச்சு சொல்லுங்க, கடவுள் என்னோடு. இன்னொருக்கா பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து கடவுள் உன்னோடு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து கொஞ்சம் சோகமாக இருக்க அந்த ஆளை சந்தோஷப்படுத்துங்க. கடவுள் உன்னோடு. நல்ல சத்தமா. அந்த ஆளுக்கு சோகமே இருக்கக்கூடாது. நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னொருக்கா இந்த எல்லாரும் கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்ம யாருக்கும் ஒருவருக்காக பிறந்திருக்கவில்லை. நமக்காக ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட விதத்தில் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளர்வதற்காக உயர்வதற்காக பிறந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட விதத்தில். ஆகவே அந்த நிலையில் கடவுளுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே சோர்ந்து போயிருக்கிற, வாடி போயிருக்கிற பல்வேறு விதமான சூழலால் நான் வாடி போயிருக்கலாம். அது அப்படிப்பட்ட சொல்லுக்கு எப்படி வந்திருக்கிறார்? நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாத, கலங்காதே, திகையாது என்று சொல்வதற்காக கடவுள் சில பாட்டுகள் வருகிறேன். நம்ம இன்றைக்கு குடில் போட்டு வச்சிருந்தோம். நேற்று அடுத்த நாள் ஆகிடுச்சு. நேற்று நாம் குடில் போட்டு வைத்திருந்தோம். தலைப்பு என்ன வச்சிருந்தோம்? குடில் போட்டி தலைப்பு என்னது? சவுண்டு போட்டாதான் தூக்கம் குறையும். இளங்குளத்தில் இறைவாங்க. அப்போ தலைப்பை உள்வாங்கி ஒரு சில சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், அந்த இறைவன் எங்கள் வீட்டில் பிறக்கணும், எங்கள் வீட்டில் பிறக்கணும். மற்ற ஒரு சிலர் சொன்னது, அவர் ஏழ்மையானவர். ஏழ்மையாக பிறந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழ்மையானார். அப்போ இளங்குளத்தில் உள்ள அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள ஏழ்மை என்பது மடிய வேண்டும், ஏழ்மை இல்லாமல் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் அந்த அவங்க வீட்டில் மாடி இருக்கு, மேலே இருக்கிற மாடி இருக்கு, அது படி வச்சுருக்காங்க. அவங்க பால்கேஸு அவங்க மேலே படியில் ஏறி அவங்க வீட்டெல்லாம் போய் பார்க்குறக்காண்டி அப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு கொஞ்சம் சிலர் சிறப்பாக இளங்குளத்தில் எல்லா பகுதியும் கவர் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மொபைல் அங்கே வந்திருக்கு. அங்கே இருக்கிற ஆசிரியர் பள்ளி, மகிழ்ச்சி மாளிகை, கெபி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தத்ரூபமாக அவர் வரவேற்றிருக்கிறார். இதெல்லாம் எப்படி
கடவுள் எங்களுக்காக பிறக்கிறார் என்பது அடையாளமாகும். ஆகிய கடவுள் நமக்காக சிறப்பாக அவர் பிறக்கிறார், நம்மோடு இருப்பதற்காக பிறக்கிறார், நம்மை மகிழ்ச்சிப்படுத்த அவர் சிறப்பாக பிறக்கிறார். அங்கே அவருடைய நிலை நமக்காக வரப்படுவதற்காக அவர் எடுத்த அந்த அன்பை பார்க்கிற போது ரொம்ப வியப்புக்குரிய அன்பு. யோவான் செய்தி 1:14 பார்க்கிறோம். அவர் மனித உருவெடுத்தார். எதற்காக? உங்களை சந்திப்பதற்காக, நம்மை சந்திப்பதற்காக மனித உருவெடுத்தார். வார்த்தை மனதுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் செய்தி 1:14 பார்க்கிறோம். ஆகவே நம்மை வாழ்விப்பதற்காக, நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக, சக்தி கொடுப்பதற்காக அந்த மனித உருவெடுக்கிறார். இரண்டாவது பாருங்கள், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், அவர் செல்வராயிருக்கும் பெரிய கோடீஸ்வரர், இந்த உலகத்தின் அதிபதி. அவர் எப்படி வருகிறார்? அவர் ஏழையாக மாறுகிறார், அருமை நிலை எடுக்கிறார், ஏழ்மை நிலை எடுக்கிறார். அப்படிப்பட்டவர் எதற்காக? அது சொல்லப்பட்டது, நம்மை செல்வராக மாற்ற அவர் ஏழ்மை நிலை எடுக்கிறார். மூன்றாவது பார்க்கிற போது அவர் அடிமை நிலை எடுக்கிறார். பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 2:7 சொல்கிறார், அவர் அடிமையானார், நமக்காக. அவர் இப்படிப்பட்ட ஒரு பேரன்பு நம் மீது பொழிகிறது. இது கிறிஸ்து பிறப்பு காலத்திலே 3 விதமான கொடைகளை கடவுள் தருகிறார். முதல் கொடையாக நாம் பார்க்கும் போது விண்ணக தந்தை நாம் மீது கொண்ட அன்பு. யோவான் செய்தி 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் அன்பு கூர்ந்த ஒரே மகனை இந்த உலகில் அனுப்பினார். இந்த ஒரே மகனை அவர் அந்த அளவுக்கு சிறப்பானதிலே கடவுளை அனுப்புகிறது. இந்த ஒரே மகனை அனுப்புகிற அளவுக்கு அவர் உங்களை அன்பு செய்தார், என்னை அன்பு செய்தார். அப்படிப்பட்ட அன்பு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இந்த நாளில் நாம் சிறப்பாக அவருடைய கொடையாக. இரண்டாவது பார்க்கிற போது இதோ மாபெரும் மகிழ்ச்சியுள்ள நற்செய்தி ஆண்டவர் இயேசு தந்தார். மாபெரும் மகிழ்ச்சியுள்ள நற்செய்தி, சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மாபெரும் மகிழ்ச்சியுள்ள நற்செய்தி. இரண்டாவது கொடையாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் பார்ப்பது மாபெரும் மகிழ்ச்சியுள்ள நற்செய்தி. மிகப்பெரிய விதத்திலே கடவுள் நமக்கு மகிழ்ச்சியாக வருகிறார், சந்தோஷமாக வருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். இந்த காலத்தில் அவர் மகிழ்ச்சியை தருகிறார். மூன்றாவது கொடையாக பார்க்கிற போது உன்னதத்தில் அமைதி உரித்தார். அவர்களுக்கு அமைதி உரித்தாக கடவுள் இங்கு வந்திருக்கிறார். இந்த பாலக இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் அமைதியை தருகிறார். அமைதி நிறைந்த நிலையை, சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு குலவாய் சிறப்பாய் தன்மையாய் அமைகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்கிற போது அது ஒரு வித்தியாசமான மாறுபட்ட பிறப்பு. இயேசு கிறிஸ்து பிறப்புதான் கிபி என்று வரலாற்றை புரிந்து கொண்டது. வரலாறு தொடங்குகிற போது கிபி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு புரிந்து கொண்டது. அவருடைய பிறப்பு எதிர்பார்க்கப்பட்டது, முன்னறிவிக்கப்பட்டது, நம்பிக்கையோடு காத்திருக்கப்பட்டது. வரலாற்றிலே பலர் தோன்றினார்கள், தோன்றியவர்கள் வரலாறு போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது, அதன் பிறகு காத்திருக்கப்பட்டது. அந்த பிறப்பு நிறைவாக மக்களுக்கு பரிசாக அமைந்தது, மக்களுக்கு விடுதலையாக அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருவிழாவிலே நாம் கடவுளுக்கு பல்வேறுமான ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். குறிப்பாக நாம் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்ற நிலையில் நாம் மகிழ்ச்சியை பெறுகிறோம், ஆனந்தத்தை பெறுகிறோம். இரண்டாவது பார்க்கிற போது இந்த இயேசு கிறிஸ்து பாலன் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருக்கிற அந்த நிலை இல்லாமல் மண்ணகத்தில் மனிதர்களோடு உறவாட வருகிறார். தூரத்தில் இருக்கிற கடவுள் மக்களுடைய பக்கமாக நெருங்கி வருகிறார். அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் மக்களோடு உறவாட வருகிறார். மக்களோடு உறவாட வந்து உங்களோடு நான் இருக்கேன் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அந்த நெருக்கமாக வந்து எவ்வளவு நெருக்கமாக மனிதத்தில் வரணும் அவ்வளவு நெருக்கமாக அவர் வந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பல சூழ்நிலைகளாக நாம் ஒரு சில சூழ்நிலைகளால் மனிதனுக்கு விலகி போயிருக்கலாம், அவருடைய உறவிற்கு தூரமாக போயிருக்கலாம். அந்த உறவில் நெருக்கமாக வருவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம அழைக்கிறோம். ஒரே வீட்டில் தான் இருப்போம், ஒரே வீட்டில் தான் இருப்போம், கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருப்பார்கள், பல பயன்புறமாக இருப்பார்கள். ஆனால் அந்த தூரமெல்லாம் விலகி நெருக்கமாக மாற வேண்டும். கடவுள் அந்த தூரத்தில் இருக்கிற தூரை மாற
வாழ்ந்தால், மக்கள் நெருக்கமாக வந்தால், அதே போல இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் நெருக்கமாக சிறப்பானவர்களை மாற வேண்டும். பள்ளிகளிலே, குடும்பங்களிலே நெருக்கம் என்பது குறைந்திருக்கலாம். தூரமாக இருப்பவர்கள் அழகாக பேசுவோம், ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் நெருக்கம் என்பது குறைந்தது. அதுவும் இப்படி சில ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, ஹாய் அப்படி ஆரம்பிக்கும். நாட்கள் போக போக எப்படி ஆரம்பிக்கும், ஹாய் பேய் அப்படி முடியும். ஆக இப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நெருக்கம் என்பது ஆழமாக நெருக்கமாக உறவுகளுக்கு உருவாகும். பல்வேறு ஒரே குடும்பத்திற்கு பேசாமல் இருப்பது, ஒரே மனித இடத்திலிருந்து பேசாமல் இருப்பது, இவையெல்லாம் நெருக்கம் இல்லாமல் காட்டுகிறது. சில நேரத்தில் ஆள் பக்கத்து தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சண்டை கேட்கும். சண்டை போடும்போது ரொம்ப சண்டை கேட்கும். அதில் என்ன அர்த்தம், நெருக்கம் என்பது குறைந்தது. நல்ல தூரமாக இருப்பாங்க, இங்கே தூரமாக இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, இங்கே அன்பு அதிகமாக இருப்பது காரணமாக ஒளிகள் எப்படி வரும், ரொம்ப சாப்பிட்டோம். நீங்கள் பக்கத்தில் இருந்து செல்லத்தில் அது நெருக்கமான ஆழ்ந்த வார்த்தைகள் நம்ம பக்கத்தில் என்னதான் பேசுகிறாங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு நேரம் அந்த செய்தி போயிட்டு இருக்கும். அது அன்பின் அடையாளம், நெருக்கத்தின் அடையாளம். ஆனால் பக்கத்தில் தான் இருப்பாங்க, பக்கத்தில் இருந்து என்ன கிடைக்கும், ஒரே சத்தம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மக்கள் சத்தம் பயங்கரமாக இருக்கும். அப்போ நெருக்கம் என்பது குறைவாக இருப்பதன் காரணமாக இவ்வாறு பிரச்சனை வருகிறது, இவ்வாறு வருகிறது. கடவுள் அந்த நெருக்கத்தை உருவாக்கத்தான், நம்மோடு நெருக்கத்தை உருவாக்கத்தான். அது யாரோடு நெருக்கத்தை உருவாக்க வந்தார், ஏதோ அவரோடு அவர் நிலையில் உயர்தரமாக இருக்கிற மக்களோடு நெருக்கத்தை உருவாக்க வரவில்லை. அவர் நிலையில் உயர்வாக அந்த தெய்வீக தன்மையில் இருக்கிற மனிதரோடு நெருக்கத்தை உருவாக்க வரவில்லை. மாறாக பாவிகளாக தீயவர்களாக அவரை விட்டு விலகி செல்கிற மனிதனாகி நம்மோடு நெருக்கத்தை உருவாக்குவார். அதான் அந்த பியூட்டி, கடவுளுடைய அழகு என்ன, அவர் பாவிகள், அவர் முன்னால் மிக்க கல்வியற்றவர்கள், இவர்களோடு நெருக்கத்தை உருவாக்க வந்தார். அங்கே ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணில் வந்தார். நாம் பல்நிலை பார்க்கும்போது நாம் இவர் இந்த அளவுக்கு நாம் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருக்கிற போதால் என்னுடைய நெருக்கம் இருக்கு, என்னுடைய உறவு இருக்கின்றது அல்ல. ஆனால் அதையும் தாண்டி நாம் அவருடைய குறைகளோடு பலவீனத்தோடு அவரை ஏற்று வாழ்கிற போது அந்த உறவு மிக சிறப்பாக இருக்கும். நாம் குடும்பத்தில் பார்க்கிற சில நேரத்தில் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம். உங்கள் மாப்பிள்ளை தேடும்போது இவ்வளோ மிக சிறப்பாக எதிர்பார்த்து ஒரு அஜித் நேரத்துக்கு எதிர்பார்த்து, ஆனால் உங்கள் மாப்பிள்ளை கிடைச்சது யோகி பாபா கிடைச்சது, அந்தளவுக்கு தான் மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்க. ஒரு விஜய் அளவுக்கு எதிர்பார்த்துருப்பாங்க, கிடைச்ச மாப்பிள்ளை வடிவேலாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைப்பதில்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஏற்ப அவர் வாழ முடியவில்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் மண்ணிலிருந்து அவர் நம்மை தேடி விண்ணிலிருந்து நமக்கு தேடி வந்து நமக்கு ஒரு புதிய பாடத்தை, அருமையான பாடத்தை அவர் கற்றுத் தருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்தை பார்க்கிற போது 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அங்கு கூட குறைவுள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து அவருடைய பலவீனத்திலே அந்த ஒரு நெருக்கத்தை கற்பித்தான். அவர்கள் சொன்னார், உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், மாறாக என்னுடைய நண்பர் என்று சொல்லுவேன். நண்பர் என்பது என்ன, ரொம்ப வெரி க்ளோஸ், ரொம்ப நெருக்கம். ஆகவே உங்களை நான் நண்பர் என்று சொல்வேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து விதியில் வந்து நம்மோடு நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தார். அவரை போல் நம்மோடு உள்ள சக மனிதரோடு நெருக்கத்தை உருவாங்க. நெருக்கம் இல்லாத காரணமாகத்தான் பகைமை விளைகிறது, அல்லது பல்வேறு விதமான தவறான சூழ்நிலை உருவாகிறது. அந்த நெருக்கம் என்பது ஒரு மனிதனோட உருவாகிறது என்று சொன்னால் அன்பு ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அன்பு மகிழ்ச்சி வளர்கிறது. ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களால் எவ்வளவு மூலமாக அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபராக இருக்கலாம், வெளியுள்ள நபராக இருக்கலாம், அங்கீட்டு உள்ளவராக இருக்கலாம், இவர்களோடு நாம் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு என்ன என்பதை பரிசோதனை பார்க்கிற போது ரொம்ப சிறப்பாக செய்கிறது. பல நிலைகளிலே இந்த நெருக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலும் நாம் சிறப்பானவர்களை நாம் இறங்க வேண்டும். சிலருக்கு நமக்கு கோபம் வரும், ஒரு சிலர் பண்ணுகிற காரியங்கள் நமக்கு நல்லா கோபம் வரும். அப்போ கோபம் வருகிற போது அதற்கான ஒரு நெருக்கத்தை, ஒரு அன்பை உருவாக்குவதற்கான பணிகள் என்பதை நாம் சிறப்பானவர்கள் உலகில் கற்றுக்கொள்ளலாம். இனியும் ஒரு ஆள் சின்ன பையன் கூட கோபப்படுத்துறான், அவன் எதிர்த்து தான் சின்ன பையன் கோபப்படுத்துறான் அப்படின்னா என்ன செய்யணும், கையெடுத்து
ஒரு 10 வரை எண்ணணும். 10 வரை எண்ணிட்டு அவன்கிட்ட பேசணும். அப்போ என்ன ஆயிரும்? அந்த கோபம் குறைகிறது, அவரை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வருகிறது. கோபப்பட்ட கோபத்தை உருவாக்குறது நம்ம சக மனிதர், ஒரு ஃப்ரெண்டு, நம்ம அவங்க ஏஜ் அவருடைய ஏஜ் ஒன்று. அப்போ என்ன செய்யணும்? எனக்கு ஒரு 50 நிமிடம் பேசணும். கோபப்படுத்துறது ஒரு பெரியவர், நம்மளோட ஒரு பெரியவர், அப்போ என்ன ஓர் எழுதி பண்ணணும். கோபப்படுத்துறது மனைவி சொன்னா என்றே கூடாது, நிப்பாட்டமாக இருக்கணும். ஆக இப்படி பல்வேறு நிலைகளிலே இந்த நெருக்கத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலை முயற்சி. இது குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல்வேறு நிலையில் வளர்கிற போது இந்த முயற்சி எடுக்கணும்னு சொன்னால் சிறப்பாக வாழ்க்கைக்கு உண்மையாக போகும். ஆக அன்புக்குள்ளே கடவுள் நம்மை நெருங்கி வந்தால் நாமும் சக மனிதர்களோடான நெருக்கத்தை உருவாக்குவதற்காக, சக மனிதர்களான அன்பை உருவாக்குவதற்காக சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நெருக்கம் இல்லாத போது மனிதர்கள் இன்றைய நவீன காலத்திலே பணமதன் காரணமாக, அறிவுதன் காரணமாக தூரே போகிறார்கள். ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் தூரம் போகிறார்கள். கடவுள் பாருங்கள், உங்களுக்கு உதவி இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதை நாட்டில் கூட வந்தார். அந்த நிலை கூட கடவுள் எடுத்துக்கொண்டார். மனிதனுடைய உதவியை அவர் நாடினார். அந்த உதவி இல்லாமல் வீட்டிலே இந்த அளவு கூட இறைவன் வந்தார். ஆகவே சக மனிதனுடைய உதவி தேவையில்லாத காரணம், அவர் எதற்கு என்ற எண்ணம் இருப்பதன் காரணமாக நாம் மனிதர்களே உறவு நெருக்கம் இல்லாமல் கண்டளிக்கிறோம். அந்த நெருக்கத்தை, அந்த உறவை சிறப்பான இடத்தில் உருவாக்குவதற்காக கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு அழகாக இருக்கிறது. நாம் இந்த காலகட்டத்தில் படித்து பார்ப்பது, நாம் மனிதர்களுக்கு பிரிந்து போய்விட்ட நமக்கும் மற்ற மனிதனுக்குமான இடைவெளி என்ன இருக்கிறது என்பதெல்லாம் ஆழமாக பரிசோதி பார்க்கிற போது கிறிஸ்துவின் பிறப்பு மிக சிறப்பான நிலை வருகிறது. இரண்டாவது பார்க்கிற போது கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் செய்ய வேண்டிய பணிகளையாக பார்க்கிற போது, பெத்லகேம் என்றால் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பெத்லகேம் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. அவர் அப்பமாக வந்தார், உணவாக வந்தார். அந்த உணவு தான் கடைசி வரை அந்த உணவை விட்டு சென்றார். நற்கதையிலே தன்னே விட்டு சென்றார், முழுமையாக விட்டு சென்றார். ஆன்மீக உணவாக, நம்முடைய உடலுக்கான முத்த மனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னே உணவாக இருந்தார். இதனுடைய அழகாக என்ன? நாம் பிறருக்கு கொடுக்கின்ற நிலையில் வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்த பல நிலையில் நாம் எல்லாவற்றுமே பெருகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் பெருகிறவர்களாக இருக்கிறோம். பிறந்ததற்கு இதுவரை பெருகிறவர்களாக இருப்போம். யார் பொருள் கொடுத்தாலும் வாங்குவவர்களாக இருப்போம். இப்போ இன்றைக்கு நாம் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவிலே கொடுப்பவர்களாக மாற வேண்டும். நம்ம கொடுப்பதற்கான டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். என்ன டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகும்? டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். சின்ன பிள்ளைங்க ஓட கிடையாது, 1 2 3 சொல்வார் கூட பாரு, அப்படியே ஓட்டம் ஓடிக்கலாம். ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். எதுக்காக? கொடுப்பதற்காக. ஒரு நாட்டு பன்னாட்டு நாம் வாங்கி கொண்டே இருப்போம், பெற்றுக்கொண்டே இருப்போம். அது பழகி போயிருக்கும். ஒரு நபரிடந்து ஒரு ஆட்களுக்கு பெற்றுக்கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கும். தன்னையே கொடுத்து கொண்டிருந்தார். அந்த கொடுத்தலின் உச்சக்கட்டம் என்ன? சிலுவையிலே தன்னையே கொடுத்த, தன்னையே நகர பணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். நான் அன்புக்குள்ளே இவ்வளவு நாட்கள் வாங்கி கொண்டே இருந்திருக்கலாம், பெற்றுக்கொண்டே இருந்திருக்கலாம். நமக்கு கொடுத்த ஒரு சிறு நிமிடம் மனதில்லாமல் இருக்கலாம். இப்போ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். இப்போது நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. கொடுப்பதற்கான நேரம், நம்மை கொடுப்பதற்கான நேரம், நம்மிடம் இருப்பதை கொடுப்பதற்கான நேரம், திறமையை கொடுப்பதற்கான நேரம், ஆற்றலை கொடுப்பதற்கான நேரம். அந்த நேரமாக இருக்கிறது. அவர் தன்னே முழுமையாக நமக்காக அர்ப்பணித்தார். நாம் அவருக்காக நம்மையே கொடுக்கிற போது இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தப்படுவதாக மாறுகிறது. ஆகவே நாம் எந்த விதத்திலெல்லாம் இனி கொடுக்க முடியும், எந்த விதத்திலெல்லாம் என்னுடைய பங்களிப்பு வழங்க முடியும்? அது சபையாக இருக்கலாம், அது அந்நியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம். இவற்றை என்னுடைய பங்களிப்பு நான் எந்த விதத்தில் கொடுக்க போகிறேன்? பல விதத்திலே நம்ம ஒரு பொருளாதார ரீதியாக கொடுப்பதாலும் சோம்பலாக இருக்கிறது. ஒரு அந்நிய ரீதியாக நம்முடைய பங்களிப்பு கொடுத்தாலும் உடல் ரொம்ப சோம்பலாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது உதவி பண்ண வராங்கன்னா வெறும் மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி இப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கு மிக சிறப்பானவர்களே,
இயேசு கிறிஸ்து வருகை மிகப்பெரிய கொடுத்தலை இந்த அவனை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது, விடுதலை கொடுத்தது, பாவத்திற்கு விடுதலை கொடுத்தது, மன்னிப்பை கொடுத்தது. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகை இந்த உலகில் கொடுத்தது. நாம் நம்முடைய இருக்கும் இனி கொடுப்பதற்காக நம்மிடமிருந்து பிறர் பெறட்டும், நம்மிடமிருந்து பிறர் ஆற்றலை பெறட்டும், சக்தி பெறட்டும், பொருளாதாரத்தை பெறட்டும், நிறைவை பெறட்டும். அதற்கான நேரம் இப்போது ஆரம்பமாகிறது. அதையும் நாம் சிறப்பாக புரிந்து செயல்பட்டு சொன்னால் கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் என்பது மிக சிறப்பாக உள்ளது. அன்புக்குள்ளே பிறந்திருக்கிற பாலனேஸ்வரை நாம் வழிபடுகிறோம், ஆராதனை செய்கிறோம். அதை விட மேலானது என்ன? அவர் கற்றுத்தந்த அந்த படிப்பினை வாழ்வது, அவர் சொல்லித்தந்த அந்த படிப்பினைப்படி வாழ்வது, அவர் சொல்லித்தந்த படிப்பினை தான் மேலானது. அவரை வழிபாட்டுக்குரிய பாலனாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்குரிய பாலனாக நாம் பார்க்க வேண்டும். வாழ்க்கைக்குரிய பாலன் நம் வாழ்வில் பல்வேறு விதமான நல்ல பண்புகளை கடைபிடிக்க சொல்கிறார், வாழ சொல்கிறார். நாம் எந்த பாலனை நாம் பின்பற்றுவோம், அந்த பாலனை நாம் தொடர்ந்து செல்வோம். அப்படி தொடர்ந்து செல்கிற போது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியின் சமாதானம், சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆக இந்த இரண்டு நல்ல பண்புகள் இந்த பிறப்பு வாழ்விலே நமக்கு வளர, நமக்குள் உயர்ந்தோங்க, நாம் சிறப்பானவர்கள் மன்றாடுவோம். பிறந்திருக்கிற பாலனேஸ் நம் அனைவரையும் நிறைவாக வளமாக கனமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக வாழ்வோம். நம் வாழ்விலே அவர் பலவிதமான அற்புதங்கள் செய்வதற்காக பிறந்திருக்கிறார். மகிழ்ச்சியை தருவதற்காக பிறந்திருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் தருவதற்காக அவர் பிறந்திருக்கிறார். நமக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மீது அன்பு செலுத்துகிறார். அந்த தெய்வீக குழந்தைகள் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். அனைவரும் பாட வேண்டியது
ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. தீவிரவாதம், அடிமை நிலை
பிறப்பு அடக்கும் முறைகளை ஒடுக்கும் நல்லொளியாகி அவரது அரசாட்சி இவ்வுலகெங்கும் ஆட்சி செய்ய அமைதியின் அரச வழியில் துன்புறும் மக்கள் அனைவரும் நல் அமைதியை கண்டடைய இறைவாமை மன்றாடுகிறோம். அன்புள்ளவர்களே, பாலகேசு பிறந்திருக்கிற பாலகேசு அவருடைய பிறந்தநாள் திருவிழாவை நமக்கு பரிசு தருகிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நீங்கள் தேடுகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். பாலகேசுவின் பிறப்பு சாதாரண பிறப்பு அல்ல, பெரும் மகிழ்வை தருகிற பிறப்பு, பெருங்கவலையெல்லாம் போக்குகிற பிறப்பு, நிம்மதியை தருகிற பிறப்பு, அருள் வரத்தை தருகிற பிறப்பு, ஆனந்தத்தை அள்ளித்தருகிற பிறப்பு. ஆகவே உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்காக, உங்களுக்கான தேவை நிறைவேறும் மட்டுமாக நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். பிறந்திருக்கிற பாலகேசு பூரிப்போடு பிறந்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு பிறந்திருக்கிறார். இளங்குளத்தில் பிறந்திருக்கிற பாலனேசு புன்னகையோடு பிறந்திருக்கிறார். ஆகவே பிறந்திருக்கிற பாலனேசு உங்களுடைய கவலையை நீக்குவார், சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார். அவரிடத்தில் நம்பிக்கையோடு கண்களை மூடி மிகுந்த ஆழமான விசுவாசத்தோடு அவரிடத்தில் மன்றாட வேண்டும். பாலனேசுவை, எங்கள் தெய்வீக அரசரை, எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வதற்காக, பிறந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நோக்கி நெருக்கமாக வருவதற்காக, இந்த அவதாரம் எடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உணவாக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற ஆறிருளெல்லாம் உங்களுடைய பிறப்பால் நீங்கியிருக்கிறது, மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. எங்களுடைய உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் நீ நிறைவாக தந்திருக்கிறீங்க இந்த தருணத்திலே. ஆகவே சிறப்பு வரத்திற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை நிறைவாக தரும்படியாக ஆழ்ந்து பணிந்து கொண்டாடுகிறோம். உம்மை போல நாங்கள் இந்த உலகிற்கு உப்பாக, ஒளியாக, உன்னதமான காரியம் செய்யக்கூடியவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கொண்டாடுகிறோம். ஆமென். பக்கம் 41. Thank you.
திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் கேட்டு நாம் மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, ஏற்றமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆளுமையிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழில் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணும் இதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதன் முதன்மை வானதுதரோடும் அருகினில் அமர்வோர் தலைமை தாங்கோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலத்தால் அனைத்தையும் உய்விற்கு தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் இவை மாறுவனமாக அவர் பணித்தவாறே இம்மறைநிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இடத்தில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளவே இரவிருந்து அறிந்து கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை ஏன் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மீட்பளிப்பு பாடுகளை வியப்புக்குரிய மீட்பையும் முன்னேற்றத்தை நாம் நினைவோருகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிய உங்களை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவிழமானே. இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஓட்டு பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவர்களாக விளங்கச் செய்கிறார். இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் எங்கள் பாதுகாவலுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய நூறுதன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடைய ஆகுமா. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீர் விரும்பியபடியே உம் திருமுதல் இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களில் கனிவாய் செவி சாய்த்தது. கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உதவுகளாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவன எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். Amen.
ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நமக்கு பாலம் வழங்குகிறார், நமக்கு சந்தோஷம் தர, மகிழ்ச்சி தர, நம்முடைய முகத்தில், அகத்தில், உள்ளத்தில், ஆன்மாவில் ஆனந்தம் தர பாலம் திறந்திருக்கிறார். இனி என்ன கவலை, ஏன் பயம், ஏன் கச்சம், ஏன் கலக்கம்? மகிழ்ச்சியோடு நாம் இருப்பதற்காக பாலம் திறந்திருக்கிறார். ஆகவே முகம் நிறைந்த மகிழ்ச்சியோடு, அகம் நிறைந்த ஆனந்தத்தோடு, அருகில் இருப்போரோடு நாம் சமாதானத்தை, அமைதியை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ பாலநேசர் பிறந்திருக்கிற தெய்வம், நமக்காக பிறந்த தெய்வம். நம்மை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிறார். என் பார்வை விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவள், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிறார். நம்மை அன்பு செய்வதற்காக இந்த அவதாரம், நமக்காக இந்த பிறப்பு, தனிப்பட்டவருக்கு ஊக்கப்படுத்த, உறுதி செய்ய, உற்சாகம் தர இயேசு பிறந்திருக்கிறார். வாடி போயிருக்கிற முகத்திற்கு அவர் வசந்த காற்று வீசி செய்வதற்காக பிறந்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்க நமக்கு ஊட்டச்சத்து தருவதற்காக கடவுள் பிறந்திருக்கிறார். இயேசுவை பார்த்து நமக்கான அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை பார்த்து நாம் ஆறுதல் பெறுவோம், ஆனந்தம் அடைவோம், ஆற்றல் அடைவோம், வலிமை பெறுவோம். நம்மை உருவாக்குகிற இந்த உறுதி தரும் உன்னத விருதுக்கு அடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். பக்கம் 48.
பிறந்திருக்கும் இயேசு வாழ்விடம் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்துள்ளோம். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாகும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உமையால் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களை பறிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நன்றி நன்றி நல்ல தேவனே, அச்சத்தை அகற்றி அன்பை பெருக்கி உறவுகளை உண்டாக்க இன்று எங்களது உள்ளத்திலும் இல்லத்தையும் பிறந்த பாலனாகிய இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தேவனே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தேவனே. நன்மை புரியும் இறைவா, அன்பை வெளிப்படுத்த இறை வாழ்வை மனிதனுக்கு போதிக்க இம்மண்ணில் எளிமையான மனிதனாக பிறந்து உமது பிறப்பின் வாயிலாக எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்த இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. வாழ்வளிக்கும் இறைவா, பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு நிறைவான வாழ்வு தர வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை கிறிஸ்து பிறப்பு பெறுகிற வழியாக எங்களுக்கு உணர்த்திய இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் நல்ல தெய்வமே. அன்புள்ளே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பிறந்திருக்கிற பாரதீசுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கிறேன். பிறந்திருக்கிற பாரதீசர் உங்கள் மனம் விரும்புகிற நல்ல காரியங்கள் கண்டு ஆசிர்வதிக்கும். பெரிய காரியங்களை அவர் செய்து உங்களை பெருமகிழ்ச்சிப்படுத்த உங்களை அன்போடு மகிழ்வோடு ஆசிர்வதிக்கிறேன். அன்புக்குள்ளே இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் அருமையாக செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். குடில் ஏற்பாடுகள் இவற்றையெல்லாம் நம்முடைய ஆலய நிர்வாகிகள், தோழர்கள், தொன்போஸ்கோ சபை சார்ந்த நண்பர்கள் எல்லோருமே மிக சிறப்பானவர்களை அருமையாக செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் புதிதாக கேரஸ் இருந்தார்கள், புதிதாக முயற்சி எடுத்து மிக சிறப்பானவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய ஆலய நிர்வாகிகள் அருமையானவர்களை அலங்காரங்கள் செய்வதற்கு, வீடு தேவையான பொருட்கள் வாங்கி வருவதற்கு, லைட்ஸ் எல்லா இடங்களும் போடுவதற்கு இப்படி அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருப்பணி முடிந்த பிறகு நமக்கும் பரிசு தருவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய கைத்தட்டி நம்மை பாராட்டுகளை வாழ்த்துக்களை அன்புக்குரிய அலச்சோருடைய ஏற்பாடுனால் முன்பினம் அலங்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சூர் ஒவ்வொரு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பானவர்களை தெரிவித்து மகிழ்வோம். கைத்தட்டி மறைக்கல்வி குழந்தைகள் ஒவ்வொரு இரவு திருப்பலுமே அவர்கள் மிக சிறப்பானவர்களில் புதுவிதமான கருத்துக்களோடு புதுவிதமான ஆலோசனை மிக சிறப்பாக வருகிறார்கள். மிக சிறப்பான நமக்காக அவர் எடுத்த முயற்சிகள் மிக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு
புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் அவர்கள் மானநேசோடு வந்து தந்த விதம் என்பது மிக சிறப்பாக இருந்தது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் நடனமாடி அவர்கள் வந்த விதம் என்பது இளங்குலத்துக்கே கிடைத்த ஒரு பாக்கியம். இளங்குலத்துக்கே இறைவன் மிகப்பெரிய பாக்கியமாக கொடுத்தது. அதை நம்முடைய மறைக்கல்வி குழந்தை வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே மறைக்கல்வி ஆசிரியர் குழந்தைகளுக்கு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக கைத்தட்டி இந்த வழிபாட்டு உதவி செய்திருக்கிற பாடல்கள் ஈடுபட்டு உதவி செய்ய வழிபாட்டு உதவி செய்ய மற்ற உதவி செய்ய நல்ல உள்ள வெற்றிகளுக்கும் கைத்தடி நம்முடைய பாராட்டுகளை அந்த உங்களுக்கு சுற்றுக்காப்பி கொண்டகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு இடமும் வருகிற தங்கப்பல் தாத்தாவுக்கு நம்முடைய கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்கள் சார்பாக அந்த சுற்றுக்காப்பி எல்லாம் தயார்படுத்துகிற நல்ல உள்ளவர்கள் நம்மளுக்கு பாராட்ட வேண்டும். அன்புள்ளே நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பல் நடைபெற்று திருப்பல் பெற்ற பிறகு பங்கு முழுவதுமாக இளங்குளம் பங்கு முழுவதுமாக இளங்குளம் சார்ந்த இணையூர் மக்கள் எல்லோருமாக வந்து சேர்ந்து சிறப்பு செய்கிற கிறிஸ்து அழைப்பு இரவு கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஆகிய மாலை 6 மணிக்கு திருப்பலி, அதைத் தொடர்ந்து நாம் கிறிஸ்து பிறப்பு கலையிரவு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம். நம்முடைய இணையூரில் உள்ள மக்கள் நம்மை பார்க்க வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் இளங்குளம் தாய் அதை சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் பிள்ளைகள். அவங்க பிள்ளைகள் நம்மை பார்க்க வருகிறார்கள், கலை நிகழ்ச்சி கொடுக்கிறார்கள். அந்த சிறப்பான விதத்தில் அவரை அன்போடு வரையிட்டு நம்முடைய மனைவி பிள்ளைகளும் கலை நிகழ்ச்சி கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களை நாம் அன்போடு பாராட்டிக் கொள்வோம். இந்த நிகழ்வுகளுக்காக நம்முடைய ஆலை நிர்வாகிகள் தோழர்கள் இந்த நிகழ்வு அனைத்து சிறப்பாக அவர்கள் நடத்தி தருவார்கள். அதற்கான பரிசுகள் அனைத்தையும் அவர்கள் பொருட்பட செய்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை வருகிற வெள்ளிக்கிழமை மாலை திருப்பு நடைபெறுகிறது. அவங்க வெள்ளிக்கிழமை மாலை திருப்பு நடைபெறும். சனி காலையில் திருக்குடும்ப சபை 9ஆம் திருவிழா திருப்பு நடைபெறும். மாலையிலே திருக்குடும்ப சபைக்கான மாலை நாளாக நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பு நடைபெறும். அன்றைக்குள்ளே 31ஆம் தேதி கடைசி தேதி காலையிலே திருப்பு நடைபெறும். மாலையிலே 6 முதல் 7 மணி வரை நாம் நன்றி வழிபாடு நடத்துகிறோம். ஆக அந்த நேரத்தில் பாவ சங்கீதம் ஒப்புரவு அழற்சாக நடைபெறும். ஆகவே ஒப்புரவு அழற்சாக திருவிழாவிலே அது ஒரு திருவிழா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அது ஒரு கொண்டாட்டம். ஆக எல்லோரும் பங்கெடுப்பவங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றிலிருந்தே பாவ சங்கீதத்திற்கான ஏற்பாடு செய்து வருகிற 2025ஆம் ஆண்டை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுவது பாவங்களை அறிக்கை குடும்பமாக எல்லோருமாக சேர்ந்து இந்த பாவ சங்கத்திலே ஒவ்வொரு வருஷத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு நல்லதொரு பாவசனை செய்து புதிய ஆண்டில் மிக சிறப்பாக நீங்கள் கடவுளுடைய ஆசிரியர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பாவ சங்கீதம் செய்ய வேண்டியதை தவறாமல் செய்ய, மறக்காமல் செய்ய உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே நன்றி வழிபாடு நடைபெறும். ஒரு திசையிலே பாவசம் நடைபெறும், மறு திசையிலே நமக்கு இங்கு நன்றி வழிபாடு நடைபெறும். இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் செய்திருக்கார். ஆகவே கண்டிப்பாக வயல் வந்து இறைவன் நமக்கு செய்தார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும், நன்றியோடு சொல்ல வேண்டும். வயல் வெளியதில்லை, உள்ள வந்து அவரை பார்த்து நன்றி சொல்லணும். எந்த குடும்பம் மறந்துறாங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்து நன்றி கேட்ட குடும்பம்னு சொல்லி கடவுள் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லா குடும்பம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களை காத்தது வழிபடுறது எல்லாமே ஐயா நீங்கள் தான் ஐயா அப்படி சொல்லி அவர் பார்த்து மனத்தால் படிட்டு நன்றி செலுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர் நள்ளிரவு செவ்வாய் நள்ளிரவு 11 மணி புத்தாண்டு திருவிழா திருப்பி நடைபெறும். ஆகிய அனைவரும் பங்கெடுக்கின்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே திருப்பலி முடிந்தவுடனே பிறந்தநாள் நம்முடைய பாலனை சொல்ல பிறந்தநாள் கேட்கட்டி நடைபெறும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது திருப்பலி முடிந்த பிறகு பாலநேசு நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். எல்லாரையும் பார்த்து வருகிறார். ஆகவே அவர் வருகிற போது நம்ம குழந்தை படிட்டு அவர் பார்த்து ஆசீர்வாதப்படுவதற்கு ஏற்பாடு நீங்கள் அமர நம்மளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாக்கி எங்கேயுமே பாலநேசு கோவிலுக்கு பக்கத்தில் போகக்கூட அப்படியில் தான் இருப்பார். நிலக்குளத்தில் மட்டும்தான் உங்களை பார்க்க வருகிறார். உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்க வருகிறார். வெளியே இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி வந்து பாலநேசு பார்த்து தயாராக
வாலிப பசங்க பெரியவங்க எல்லாருமே கோயில் முன்னாடி வந்து தேடி வருகிற பாலநேசை பார்ப்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் வர பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அங்கு உங்கள் இடத்துக்கு வருவார், மண்டபம் வரை பாலநேசம் வருவார். அன்பர் வந்த பிறகு இந்த இடத்தில் நாம் உலகத்தால் படித்து அவரை ஆராதனை செய்வோம். மாண்புயில் கீதம் பாடுவோம். அவருக்கு ஆராதனை, மகிமை, சோத்திரம் எல்லாமே இந்த கடவுளுக்கு. அந்த கடவுளுக்கு மாண்புயில் கீதம் பாடுவோம். மாண்புயில் கீதம் பாடிய பிறகு பாலன் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆசை உங்களுக்கு வழங்கும். ஆகவே எல்லாமே மிகப்பெரிய பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மிக சிறப்பாக பக்தியோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றேன். இவ்வாறு அவருடைய ஆற்றலின் விளைவை எங்களின் செயல்பட செய்து அதை கொடையால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பக்கம் 85. ஆண்டவரே
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நிறைவேங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமையின் பின்பலனை இடைவிடாமல் அனுபவித்து அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர்
அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயும் எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை பிரஜைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ஆட்சியும் வருக, மரியே வாழ்க. அன்புக்குள்ளே பிறந்திருக்கிற பாதம் இயேசுடைய பிறந்த நாளை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். பாடக்கூடியவர் பாதம் இயேசுடைய பிறந்த நாள் பாட சிறு குழந்தை மறைக்கல் பிள்ளைகள்லாம் இந்த கேக்கை கூட சூழ இப்போது கேக் வெட்டப்பட்டிருக்கிறார். Yeah.